கதைகளும் சிரிப்பும் நிறைந்த சுட்டி சிரிப்புக்கு வாங்க. ஒரே வீடியோல பல குட்டி கதைகள். அதுவும் இந்த யானை குரங்கு, சிட்டுக்குருவி, குட்டி பையன், குட்டி பொண்ணு எல்லாருமே சேர்ந்து நல்ல பழக்கம், நல்ல மனசு, நல்ல வாழ்க்கை கத்துக்க போறோம். அப்போ ரெடி தானா? கதை ஒண்ணு. பொய் பேசும் குரங்கு. ஒரு பெரிய காட்டுல ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்குக்கு ஒரே ஒரு பழக்கம். பொய் பேசுறது. நான் பெரிய யானைய பயமுறுத்தினேன். நான் சிங்கத்தோட நண்பன். நான் ரொம்ப ஸ்மார்ட். இப்படின்னு எல்லார்கிட்டயும் பொய் பேசும். ஒரு நாள் காட்டுல உண்மையிலேயே ஆபத்து ஒண்ணு வந்துச்சு. ஒரு பெரிய வேட்டைக்காரன் காட்டுக்குள்ள வந்துட்டான். குரங்கு ஓடி ஓடி எல்லாருக்கும் சொல்லுது, ஐயோ! ஆபத்து, வேட்டைக்காரன். ஆனா யானை சொன்னது, இவன் எப்பவும் பொய் தான் பேசுவான். மான் சொன்னது, இவன் பேசுறது உண்மை இருக்காது. யாருமே நம்பல கடைசில. வேட்டைக்காரன் ரொம்ப அருகில வந்தப்போ, யானை தான் பார்த்துன்னு எல்லாரையும் காப்பாத்துச்சு. குரங்குக்கு அப்பதான் புரிஞ்சுது. நான் எப்பவும் பொய் பேசினதால, இன்னைக்கு உண்மை பேசினாலும் யாரும் நம்பல. ஒரு முறை பொய் சொன்னா, 100 முறை உண்மை சொன்னாலும் நம்பிக்கை கிடைக்காது. கத 2. சின்ன எலி மற்றும் பெரிய யானை. ஒரு காட்டுல ஒரு பெரிய யானை மற்றும் ஒரு சின்ன எலி இருந்தாங்க. ஒரு காட்டுல ஒரு பெரிய யானை மற்றும் ஒரு சின்ன எலி இருந்தாங்க. யானை எப்பவும் எலிய கிண்டல் பண்ணும். "நீ சின்னது, நீ எதுக்கும் பயனில்ல." ஒரு நாளு யானை ஒரு வலையில சிக்கிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் வலை கிழியவே இல்ல. அப்போ சின்ன எலி வந்துச்சு. தன் கூர்மையான பல்லால வலைய மெதுவா மெதுவா கிழிச்சது. யானை விடுதலை. யானை கண்ணு நனைஞ்சது. சின்னவனானாலும் உனக்கு பெரிய மனசு இருக்கு. சின்னவன், பெரியவன்னு நீ இல்ல. நல்ல மனசு இருந்தா போதும். கதை 3. சோம்பேறி குட்டி பையன். மாரல்: ஹார்ட் வொர்க் பேஸ் ஆஃப். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் பேர் ரகு. ரகுவுக்கு புடிச்சது தூங்குறது, கார்ட்டூன், மொபைல். படிக்கவே புடிக்காது. அம்மா சொல்லுவாங்க, "ரகு படிடா." ரகு சொல்லுவான், "நாளைக்கு படிக்கிறேன்." ஒரு நாள் பள்ளியில போட்டி தேர்வு. ரகு ஒண்ணுமே படிக்கல. அவனோட நண்பன் தினமும் படிச்சான். ரகு ஃபர்ஸ்ட் பிரைஸ். இன்னைக்கு உழைச்சா நாளைக்கு மகிழ்ச்சி. கதை 4. பகிர்ந்து கொடுத்த சிட்டுக்குருவி. ஒரு மரத்துல ஒரு இடன் சிட்டுக்குருவி. அதுக்கு தினமும் கொஞ்சம் அரிசி கிடைக்கும். ஒரு நாள் மழை புயல், யாருக்கும் சாப்பாடு கிடைக்கல. சிட்டுக்குருவி தன் அரிசிய மற்ற பறவைகளோட பகிர்ந்து குடுத்துச்சு. அடுத்த நாள் ஒரு விவசாயி அரிசி சிதற விட்டாரு. எல்லா பறவைகளும் சிட்டுக்குருவிய நினைச்சு அதுக்கு கூட அதிகமா அரிசி குடுத்தாங்க. பகிர்ந்தா தான் பாசமும், ஆசீர்வாதமும் பெருகும் கதை. 5. கோபக்கார குட்டி யானை. ஒரு குட்டி யானை. எப்பவும் கோபம், சின்ன விஷயத்துக்கே கத்தும் தள்ளும் அடிக்கும். யாருக்கும் பிடிக்கல. ஒரு நாள் அது தனியா நின்னது. அப்போ ஒரு முதிய யானை சொன்னது, "கோபம் உன்ன தனிமையாக்கும்." குட்டி யானை மெதுவா மாற ஆரம்பிச்சது. கோபம் வந்தா மூச்சு எடுக்குது, அமைதியா பேசுது. அப்ப எல்லாரும் திரும்ப நண்பர்கள். கோபத்த அடக்கினா நண்பர்களை அடைவோம். குட்டி நண்பர்களே, இந்த கதைகள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? பொய் பேசக்கூடாது. உழைப்பு முக்கியம். கோபத்த கட்டுப்படுத்தணும். பகிர்ந்து குடுக்கணும். எல்லாரையும் மதிக்கணும். உங்களுக்கு இந்த கதைகள் புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. நல்ல பழக்கம். ஷகீஸ் நல்ல எதிர்காலம். இன்னும் ஒரு அழகான கதையோட மீண்டும் சந்திப்போம்.